ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க நம்ம வீட்டிலையே அட்டகாசம் செஞ்சுட்டு வர கரப்பாம்பூச்சி, பல்லி, எலி, பெருச்சாளி இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி விரட்டலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியுங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம வீட்டில் அட்டகாசம் செஞ்சிட்ருக்கிற பல்லி, கரப்பாம்பூச்சி துரத்தலாங்கிற டிப் பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த கொசுபத்தி தான் நான் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இப்போ இந்த கொசுபத்தி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டுங்க நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துக்கலாங்க. நம்ம வெளியே எந்த ஒரு கிட்டும் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக நம்ம இது எல்லாத்தையும் துரத்திடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டுங்க. இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணியாச்சுங்க. இதை நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக இந்த கொசுபத்தி தூளை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த கற்பூரங்க. இந்த கற்பூரத்தை இந்த மாதிரி ஒரு 2 பீஸை நல்லா பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாங்க. இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூளுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம சூடான தண்ணி சேர்த்துக்கலாங்க. நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த சுடுதண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் கழித்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நம்ம வீட்டிலலாம் தேங்காய் பாட்டிலெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, அதோட ஹோல்ஸும் சின்னதாக தான் இருக்கும். அந்த மாதிரி பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த எல்லாத்தையும் ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த லிக்யூடை நம்ம பார்த்திங்கன்னா எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சனில், கவுண்டர் டாப்பில் எல்லா பக்கமும் யூஸ் பண்ணலாங்க. இதே நீங்கள் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறவங்களா குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ அதிகமாக நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குற இடத்துலலாம் நம்ம இதை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டுக்கலாங்க. எப்பயுமே நைட்டு படுக்க போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வாஷ் பேசனில் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு படுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக இதோட வாசத்துக்கு கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே வராதுங்க. ரொம்ப எஃபெக்டிவான டிப்புங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க கொசுபத்தி தூள், அதை சேர்த்துக்கலாங்க. நம்ம இது முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் செய்ய போகிறோங்க. எந்த ஒரு பொருளும் நம்ம வெளியே வாங்க வேண்டிய தேவையில்லைங்க. நம்ம சமையல் கட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சுக்கலாங்க.
பாருங்கள், இது கூட வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வேர்க்கடலை இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க. எலி பெருச்சாளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கெட்டுப்போன பொருள் அதிகமாக வந்து நம்ம தூக்கி வீசுறதுனால அது அதிகமாக சாப்பிட்றதுக்கு வருங்க. அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ற பொருளில் வந்து நம்ம கலந்து வச்சோம்னா அதை சாப்பிட்டுட்டு அது ஓடியே போயிடுங்க. நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொட்டுக்கடலை தூளை வந்து சேர்த்தாச்சுங்க. இது கூட வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட வந்து நம்ம பிஸ்கெட் ஒன்று சேர்த்துக்கலாங்க. இந்த பிஸ்கெட்டை நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த 2 டிப்புமே எஃபெக்டிவான டிப்புங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த டிப்பை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதே வந்து கெட்டுப்போன தக்காளியாக இருந்தால் இன்னைக்கு கூட கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. இந்த தக்காளியில் இந்த விதை பகுதியை மட்டும் நம்ம இந்த நடுவில் இருக்கிற பகுதியை மட்டும் எடுத்துடலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம இப்போ ஏற்கனவே பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த தக்காளியில் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டு விட்டுக்கலாங்க. பாருங்கள், மீதி இருக்கிறது நம்ம இந்த மாதிரி ஒரு தேங்காய் தொட்டியில் கூட சேர்த்துக்கலாங்க. இதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கே பெருச்சாளி தொல்லை அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் இதை வச்சு விட்டுறலாங்க. உங்களுக்கு எங்கே அதிகமாக வந்து தொல்லை கொடுக்குறோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சு கொடுத்துக்கோங்க. எப்பயும் எனக்கு இந்த செடி ஓரங்கள்லாம் அதிகமாக தொல்லை கொடுக்குங்க. அதனால் நான் இந்த இடத்துல வந்து வச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வச்சு கொடுக்கணுமோ அந்த இடத்துல வச்சு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம பாத்திரங்கள் ஒரு சிங்க்கு தண்ணி வெளியே போகிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா பெருச்சாளி தொல்லை அதிகமாக இருக்குங்க. அங்கேயும் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து குழி பறிக்குங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் பாருங்கள் நான் வச்சு விட்டுட்டேங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு தொல்லை கொடுக்குற இடங்களில் நீங்கள் வச்சு கொடுத்துக்கோங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.